ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஸோ சேனல். என் பேர் ஹரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் டைமில், அதாவது ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்மஸ், அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் மெசேஜ் பண்ணுறதுக்கு நினைப்போம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 பேர்த்துக்கு மேலே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது 6வதாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ கேன் ஒன்லி ஷேர் வித் அப் டு 5 சேட்ஸ் அப்படின்னு வந்துடும். அதாவது 5 பேர்த்துக்கு மேலே பண்ண முடியாது. உடனே நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு 5 பேர்த்துக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 5 பேர்த்துக்கு அனுப்புவோம். இது ரொம்ப டைம் ஆகும். நம்ம காண்டாக்ட் நிறையா பேர் இருந்தால் எல்லாத்துக்கும் அனுப்புறதுக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு ட்ரிக்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ காண்டாக்ட் இருந்தாலும் ஒரே ஒரு வாட்டி மெசேஜ் பண்ண போதும், அது அத்தனை பேர்த்துக்கும் ஒரே கிளிக்கில் போயிடும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸ் எல்லாமே கீழே வரும். நீங்கள் யாருக்கு ஒரே மெசேஜ் எத்தனை பேருக்கு அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு 10 காண்டாக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மாதிரியே ஆட் ஆயிரும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் நீங்கள் எந்தெந்த காண்டாக்ட் கிளிக் பண்ணிக்கிங்களோ அதெல்லாம் வந்திருக்கும். இது வந்து குரூப் கிடையாது. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்க்குறக்கு ஒரு மெசேஜ் தான் காட்டும். பார்த்தீங்கன்னா நான் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பி ஒரு டாட் அனுப்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெளியே போய் பார்த்தோன்னா அந்த காண்டாக்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பின அந்த ஒரு மெசேஜ் அந்த 10 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு போயிருக்கும். அந்த ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கும். எல்லா காண்டாக்ட்டுமே இருக்கும் பாருங்கள், நான் காட்டுறேன். எல்லா காண்டாக்ட்லேயும் அதே மாதிரி போயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது தீபாவளி, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். எல்லா காண்டாக்ட்டு கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னாலும் இது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒரே ஒரு கிளிக் மூலமாக நம்ம காண்டாக்ட் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் அனுப்பிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.